விஜி கிரியேஷனில் இன்றைக்கி சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் ஸ்வீட் சாப்பிடும் போல் இருக்குது, ஆனால் லாங் ப்ராசஸாக இருக்கும். உடனே செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்ல ஒரு கட்டியான பக்குவம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. சட்டுன்னு மிக்ஸ் ஆகிடும், சட்டுன்னு கட்டி பக்குவம் வந்துடும். பாருங்கள், திருப்பி போட்டால் இந்த மாதிரி திரும்பணும். அந்தளவுக்கு நல்ல ஒரு திக்கான பக்குவம் வந்தவுடனே ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூடு ஆறிடுச்சு. கொஞ்சம் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். லைட்டாக மாவு தூவி மெதுவாக திரட்டி எடுத்துக்கோங்க. அதிகமாக திரட்டக்கூடாது, சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டக்கூடாது. சும்மா 2 லைட்டாக தான் திரட்டணும். நல்லா கனமாக இருக்கணும். அது கனமாக இருக்கும்போது தான் நல்ல ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் முறுமுறுவாகவும் இருக்கும். சும்மா லைட்டாக தான் நம்ம திரட்டி எடுத்துக்கணும். நல்லா கனமாக தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இது அப்புறமா நம்ம திருப்பியும் திரட்டி செஞ்சுக்கலாம். கரெக்டாக லெவலாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க, குட்டி குட்டியாக. நல்லா திக்காக இருக்கணும், ஆனால் கனமாக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இது எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியது தான். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் பொன்னிறமாக வர மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா மேலே எழுந்து வருது பாருங்கள். போட்டதும் அழகாக நல்லா பஃப்னு மேலே எழுந்து வருது. நல்லா மொறுமொறுவாக செவக்கட்டும். வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் ரெடியாகி வரும். மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. இது இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உப்பெல்லாம் போட்டு நெய்யெல்லாம் போட்டு தான் செஞ்சுருக்கோம். நம்ம ஸ்வீட் தான் சாப்பிட போகிறோன்றதுனால இதை நம்ம ஜீராவில் ஊற வைக்க போகிறோம். பாருங்கள், நல்ல ஒரு கலர் வந்துருச்சு. இந்த கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுடலாம், ஜீரா காசுற வரைக்கும். ரொம்ப நேரம் எடுத்துக்க வேண்டாம். இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப் அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன். 1 கப் அளவு சர்க்கரைக்கு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா நுரைக்கிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நுரைச்சி கொதித்து வரட்டும். இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. நல்ல ஒரு திக்கான பிசுபிசுப்பு தன்மை இருக்கிற அளவு இருந்தால் போதும். பாருங்கள், நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்குது. நல்ல ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அதுதான் நமக்கு கணக்கு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் வெளியே எடுத்து ஆற விட்டுக்கோங்க. ஜீராவை சூடாக போட வேண்டாம்.
லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் சூடு இருக்கணும், ஆனால் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் போட்டுடுங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே திருப்பி திருப்பி விட்டுடுங்க. சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ எவ்வளோ நல்ல ஒரு சூப்பராக ஒரு சிம்பிளாக 1 கப்பு மைதா மாவு 1 கப்பு சர்க்கரையில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது சரி சமைக்கவே தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைச்சிட முடியும். ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் எடுக்காது. நல்ல மொறுமொறுவாக இருக்கும், ஆனால் உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். சாப்பிடவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜி கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.